மனை வாங்குவது முதல் வீடு கட்டி குடியேறுவது வரை இருக்கும் வெவ்வேறு துறைகளை இணைப்பது மூலமாக மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த துறைகளை இணைக்க சாத்தியம் இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மனை வீடுகளுக்கு CMDA என்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் DTCP ஆகியவை அங்கீகாரம் அளிக்கின்றன. நகர்ப்பகுதிகளில் அங்கீகாரம் அளிக்கும் பணியை CMDAவும், மாவட்டங்களில் சிறு நகரங்களில் அங்கீகாரம் அளிக்கும் பணியை DTCPயும் மேற்கொள்கின்றன. இது தவிர வீடு கட்டுவதற்கு தேவையான அனுமதி அளிக்கும் பணியை மாநகராட்சிகள், நகராட்சிகள் உட்பட உள்ளாட்சிகள் செய்கின்றன. மனை, வீடு ஆகியவற்றை பதிவு செய்யும் வேலையை பதிவுத்துறை செய்கிறது. இது வருவாய்த்துறையின் கீழ் வருகிறது. இவற்றை ஒருங்கிணைத்து ஒற்றைச்சாளர நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனால் இவற்றை ஒருங்கிணைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் சட்டத்துறையில் உள்ளவர்கள். பிராக்டிக்கலாக இந்த மூணும் ஒன்றிணைந்து வீடு மனை சம்பந்தப்பட்ட அங்கீகாரமாக இருக்கட்டும், மனை அங்கீகாரமாக இருக்கட்டும், கட்டிட அங்கீகாரமாக இருக்கட்டும், இல்லை பதிவு செய்யும் நடைமுறையாக இருக்கட்டும், இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்து கொண்டு வரதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கும் அரசு தரப்பில் இருந்து. பட் நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட்டால் இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியும்னா மக்களுக்கு நிறைய வகையில் நன்மை இருக்கும். வீட்டு மனை, வீடு கட்டுவதற்கான அங்கீகாரம் மற்றும் பத்திரப்பதிவு துறைகளை இணைப்பதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். இருப்பினும் இவற்றை இணைப்பது அவசியமில்லை என்கின்றனர் இந்த துறையைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் ஒரு மல்டிஸ்டோரி பில்டிங் அப்ரூவல் வாங்கணும்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 7 NOCs வாங்கணும். இந்த 7 துறைகள் மட்டும் இல்லாமல் எந்தெந்த துறைகளெல்லாம் டெவலப்மெண்ட், லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டில் சம்மந்தப்படுதோ அத்தனை துறைகளையும் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக லிங்க் பண்ண முடியும். அதுக்கான சௌகரியங்கள் இருக்க தான் செய்யுது. நடைமுறையில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகார பகிர்வு நடக்குது. இதில் இந்த அதிகார பகிர்வு நடக்கிறத எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதிகாரத்தை நான் எதுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் விட்டு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் இங்கே சிக்கலே தவிர, நடைமுறையில் அதுக்கான டெக்னாலஜி நல்லாவே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வீடுகளுக்கான தேவை இருக்கிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்வது அரசின் கடமையாகும். இந்த துறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மேற்கண்ட தேவைகளை பூர்த்தி செய்வது எளிதாகும் என்கிறார்கள் வல்லுநர்கள். காலவரையும் குறையும், பணம் மிச்சமாகும் மற்றும் சொத்து தொடர்பான அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க முடியும். இந்த நன்மை கிடைக்கும் வகையில் 3 துறைகளையும் ஒருங்கிணைப்பது அரசின் கையில் தான் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் வேல்சங்கர்.